இந்த மாதிரி குருமா செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான சைடிஷ். எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? குக்கரில் ஊற வச்ச பட்டாணி, 4 உருளைக்கிழங்கு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்குங்க. அரைக்கிறதுக்கு 2 துண்டு தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 3 லவங்கம், 1 ஏலக்காய், 1 பட்டை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை, 2 பச்சை மிளகா போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக வெட்டி வச்சுக்குங்க. அதையும் போட்டு ஒரு 5 பச்சை மிளகா போடுங்க. இந்த பச்சை மிளகா காரம் தான், நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஒரு தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசம் வரை வதக்கிட்டு இந்த அரைச்ச விழுதையும் உள்ளே ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதி வந்தோடனே ஒரு உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுட்டு மீதி இருக்க பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாம் உள்ளே போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பரான குருமா ரெடி. இந்த குருமா பூரிக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.